இந்த கன்னி வழிபாடு பண்ணும்போது அந்த வீட்டில் துக்கங்கள் எதுவுமே பெண்ணுக்கு அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது. எல்லா வீட்லயுமே கன்னி தெய்வ வழிபாடு கண்டிப்பா இருக்கும். அந்த காலத்தில் ராஜாக்கள் நிறைய உண்டு. அந்த ராஜாக்கள் ஒரு பெண் மேல ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த பெண்ணை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த குடும்பத்தில் அந்த பெண் போயிட்டான்னா, அந்த குடும்பம் மானமே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணை உயிரோட கொன்னுருவாங்க. உயிரோடே உள்ளுக்கு வச்சு பதைச்சிருவாங்க. பதைச்சிட்டு அந்த பெண் பதைக்கும் போது அவ தெய்வ உருவமாக மாறுவதற்காக சில பெண் கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ்ல வருவா. அவ ஒருத்தரை லவ் பண்ணுவா. வள்ளுக்கட்டாயப்படுத்தி இன்னொருத்தங்க கட்டி வைப்பாங்க. அங்க போய் ஒரு வாழவே மாட்டா, அப்படியே இறந்து போயிருவா. அப்ப அந்த சாபம்லாம் எந்த இடத்துக்கு வரும்னா, இந்த பிறந்த இடத்துக்கு தான் வரும். வணக்கம் மேம். வணக்கம்மா. மேம், நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா கன்னி வழிபாடு பற்றியே நிறைய பேருக்கு தெரியல. அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. கன்னி வழிபாடுன்னா என்ன, அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பேசலாமா மேம்? கண்டிப்பா பேசலாமா. கன்னி வழிபாடு அப்படின்னா பொதுவா யாராச்சும் குறி சொல்றாங்க, ஒடுக்கடிக்கிறவங்க. யாராச்சும் ஒரு வீட்டுக்கு வந்தா உங்க வீட்டுல கன்னி தெய்வம் இருக்கு, உங்க வீட்டுல கன்னி தெய்வம் வீட்டு வாசலே நின்று அழுதுகிட்டே இருக்கு, வீட்டுக்குள்ள வர மாட்டேங்குது, இப்படின்னு சொல்லிட்டு கன்னி தெய்வத்தை வச்சே நிறைய பேர் குறி சொல்றாங்க. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா, எல்லா வீட்லயுமே கன்னி தெய்வ வழிபாடு கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஒரு பெண் அங்க ஒரு ஒரு பெண் பிறப்பா, பெண் சாக்ரிஃபைஸ் ஆவா. சாக்ரிஃபைஸ் ஆகி தன் உயிர் தியாகம் பண்ண போய் தான் அந்த வீடு இவ்வளவு சுழற்சி, இவ்வளவு கஷ்டங்கள் உருவாகும். அது இல்லாமல் எந்த வீடும் இருக்காது. அதனால கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பண்பாட்டில் முறைகளில் உண்டு, கண்டிப்பாக உண்டு. அது மகாலய அமாவாசையில் பரணி, இது மகாபரணியில அந்த வழிபாடுகளுக்குள்ளதை நம்ம எடுப்போம். அதே போல் பாத்தீங்கன்னா, இந்த தை மாசத்துல நம்ம கன்னி தெய்வ வழிபாடுகள் உண்டு. பாத்தீங்கன்னா 3 அமாவாசை நான் சொல்லியிருப்பேன். கடகராசியில் வர அமாவாசை, அதாவது ஆடி மாசம் வர அமாவாசை, தை தை அமாவாசை, புரட்டாசி அமாவாசை. ஆடி மாசத்துல வர அமாவாசையில நம்ம கன்னி தெய்வ வழிபாடுங்கிற மாதிரி ஒண்ணு உண்டு. அது சேலை வச்சு கும்பிட்டு கொடுப்போம். ஒரு பெண் தெய்வ வழிபாடு பண்ணி கொடுப்போம். கூழ் வச்சு காய்ச்சி எல்லாரும் கொடுக்கறது உண்டு. அதே போல் பாத்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசையிலும் நம்ம இந்த மகாபரணிங்கிறதுலையும் அந்த கன்னி தெய்வம் வச்சு, இந்த கொலுசு வச்சு கும்பிட்டு அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசையிலும் கன்னி தெய்வ, தை மாசத்திலும் கன்னி தெய்வ வழிபாடு உண்டு. அப்ப இந்த 3 மாசத்துலயுமே நம்மளுக்கு அந்த கன்னி பெண்கள் வழிபாடு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. பெண் வழிபாடாக இருந்திருக்கு. அதை நம்ம சரியா நோட் பண்ணாமலே இருந்திருக்கும். அதனால இந்த தை மாசத்தில் கண்டிப்பாக கன்னி தெய்வ வழிபாடுகள் பண்ணணும். அது ஏன் கன்னி தெய்வ வழிபாடு வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்தில் ராஜாக்கள் நிறைய உண்டு. அந்த ராஜாக்கள் ஒரு பெண் மேல ஆசைப்பட்டாங்கன்னா, அந்த பெண்ணை அடையறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த குடும்பத்தில் அந்த பெண் போயிட்டான்னா, அந்த குடும்பம் மானமே போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்ணை உயிரோட கொன்னுருவாங்க. உயிரோடே உள்ளுக்கு வச்சு பதைச்சிருவாங்க. பதைச்சிட்டு அந்த பெண் பதைக்கும் போது அவ தெய்வ உருவமாக மாறுவதற்காக வேட்டு சத்தம், கொட்டு மேளம் அப்படி சொல்லிட்டு பெரிய விசேஷமாக அவள் தீப்பாச்சி அம்மனாகவோ, ஒரு அம்மனாக, ஒரு எல்லை அம்மனாக உருவெடுத்துருவா. அந்த பெண்ணுக்கு தெரியுங்களா? தெரியாம தான் போகும். அந்த பெண் தன் உயிரை அதாவது சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம் அப்படிம்பாங்க. அவ சில பெண் தியாகத்துக்காக நான் என்னுடைய கற்பு அப்படி போகிறதுக்கு நான் இப்படியே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணி போவா. அவள் நல்ல பவர்ஃபுல்லான தெய்வ சக்தியாக உருமாறிடுவா. உடலை மட்டும் இறந்து ஆத்ம ஒளியை பெருக்கெடுத்து அவ அந்த ஊர் எல்லையவே காப்பா. அந்த பெண்களை காக்கக்கூடிய தெய்வமாகவே மாறிடுவா. அந்த மாதிரி பெண்களும் இருக்காங்க. அதே சில பெண்கள் இந்த மாதிரி ஒருத்தன் ஆசைப்படுறான் அப்படி சொன்னோன்னே, அந்த பெண் அவன் ஆசைப்படுறா, என்ன எதுக்குடா கொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எதிர்த்து கேட்பா. நீ உயிரோட இருந்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வலுக்கட்டாயமாக அவளுக்கு மருந்து ஊட்டி கொள்றதா துர்சக்தியாக மாறுது. அவங்க தான் இடையில பேய் உருவமாக எடுக்குது. அவங்கள சரியான வழிபாடு பண்ணலன்னா அது உருவம் மாறி யார் வலுக்கட்டாயமாக கொன்னாங்களோ அந்த குடும்பத்தை ஃபுல்லா சீரழிவுக்குள்ள அந்த பெண்கள் வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய தன்மையாக மாறிவிடும் அப்படிங்கிறது மாறிடும். சில பெண்கள் என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு 18 வயசுக்குள் ஒரு பெண் தன்னுடைய அதாவது தன் கன்னித்தன்மை இழக்காமல் இறக்குற பெண், நோய் இழக்கிற பெண் அந்த பெண் கன்னி தெய்வ வழிபாடுக்கு வருவாளானா அது வர்றதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவளுடைய ஆயுள் கால அளவு கர்மாவுடைய அளவு இந்த பூமியில் இயற்கை எய்தி சாகணும்னு இருக்குது. அவள் இவ்வளவு காலம் தான் இந்த பூமியில் தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது இயற்கையா நியமிச்சு இறைவன் படைச்ச விதி. அந்த விதியில் அவள் 18 வயசுனா 18 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு ஒரு நோய்
சாகக்கூடிய விதி. அவள் வந்து எளிதான வழிபாட்டு முறையை அவளை சாந்தப்படுத்தி அவளை வந்து இறைவனே அவளை வந்து மறு உருவுக்கு எடுத்துட்டு போயிருப்பார். அதனால நம்ம அவளை நினைத்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்த துர்மரணம், பெண் துர்மரணங்கள் சில வீட்டுல கண்டிப்பாக இருக்கும். இந்த துர்மரணங்கள் இருக்கிற இடத்தில் வந்து பெண் துர்மரண சக்திகள் வந்து நீ எந்த வித வந்து என்ன அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு எவனோ ஒருத்தன் நேசிச்சதுக்காக என் உயிரை எதுக்கு கொன்ன, அப்போ உன் வீட்டு பெண்கள் ஃபுல்லா அந்த பேரை வாங்கிட்டு வரும்போது நீ கஷ்டப்படுவ. யார் பெத்த தகப்பன் கொல்றதை விட அண்ணன் தம்பிங்க கொல்றது ஜாஸ்தியாக இருக்கும். என் அண்ணனுக்கும் தம்பிக்கும் அப்பதான் வீர ரத்தம் வரும் மாதிரி அப்படி கொதிப்பாங்க. இல்லாட்டா தாய்மாமனுங்க கொள்வாங்க. இந்த மாதிரி தான் அதிகமாக இருக்கும். அப்போ இந்த இடத்தில் அடிபடுறவங்க வந்து அந்த அண்ணன் தம்பிங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து அப்ப அசிங்கப்படும். அசிங்கப்படும் போது அவன் பிள்ளைகளை கொல்லதுக்கு மனசு வராது. செல்லமா பார்த்து பார்த்து வளர்த்தேனே எப்படி கொல்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இடம் தான் கன்னிதெய்வ வழிபாடு கரெக்டா எடுத்துட்டு வர்றது. இல்லாட்டா பெண் குழந்தைகள் வாழ்க்கை சீரழிவாக மாறிவிடும். ம். சில பெண் வந்து கல்யாணம் ஆகிற ஸ்டேஜ்ல வருவா, அவ ஒருத்தரை லவ் பண்ணுவா, வள்ளுக்கட்டாயப்படுத்தி இன்னொருத்தனுக்கு கட்டி வைப்பாங்க. அங்க போய் ஒரு வாழவே மாட்டா, அப்படியே இறந்து போயிருவா. ம். அப்ப அந்த சாபம்லாம் எந்த இடத்துக்கு வரும்னா, இந்த பிறந்த இடத்துக்கு தான் வரும். அப்ப அந்த பெண் வாழ்க்கை ரசிச்சு வாழக்கூடிய வாழ்க்கையை தடுத்ததுனால், இந்த வீட்டு பெண்கள் யாரும் ரசனை இல்லாமல் வாழக்கூடிய தன்மையாக இருக்கும். ரசனை இல்லாத ஒரு ஆண்கள்கிட்ட மாட்டி, ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாமல் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப இதுவும் கன்னி வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. பொதுவாக நான் வந்து ஒரு பெண்ணுடைய சாபம் 7 ஜென்மம் எடுக்கும். 7 ஜென்மத்த கழிக்க இருக்குது. ஒரு பெண் உடைய சாபம் வந்து 7 ஜென்மமாக நம்மள தொடரும் அப்படிங்கிறது. அப்பனா நம்மளுடைய மூதாதையர்களுக்குள்ள 7 ஜென்மத்தில் உள்ள யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா நம்மளுக்கு வரும். ம். அப்ப கண்டிப்பாக அனைவரும் கன்னி வழிபாடுகள் பண்றது முக்கியமான ஒண்ணு. தமிழர்கள் அனைத்து பேருமே பண்றது நம்ம முக்கியம். ஏன்னா இங்க தமிழ் இனத்தில் மட்டும்தான் பெண்ணுக்கு மரியாதை உண்டு. சம உரிமை உண்டு. ஒரு விவசாயத்தில் மட்டும்தான் சம உரிமையாக பெண்ணும் உழைப்பா, ஆணும் உழைப்பான். உண்மை, உண்மை. அதனால இங்க வந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் சம உரிமையான பங்கு உண்டு அப்படிங்கிறது முக்கியம். அதனால இந்த இடத்தில் பெண்ணை வழிபடுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது கன்னி வழிபாடு மிக அதிக முக்கியம். இப்ப கன்னி தெய்வம் வழிபாடு பத்தி நீங்க சொல்லும்போது, நம்ம தமிழர்களோட இது நெறைய பேருக்கு தெரியலன்னு ஒரு வருத்தம் இருக்கு. இப்ப இது மூலியமா நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். கன்னி தெய்வ வழிபாட எப்போ வழிபடலாம்? எப்படி வழிபடலாம்? இப்போதைய நான் அந்த காலத்துல உள்ள பொருளெல்லாம் என்னால வாங்கி வைக்க முடியுமா? முடியாது. இப்போ உள்ள காலகட்டத்தில் நீங்க சுடிதார் போடுற பெண்ணாக உங்க வீட்ல வந்து ஒரு கன்னி பெண் வந்து என்ன என்ன ட்ரெஸ் போட்டு பழகியிருப்பா, அந்த ட்ரெஸ்ஸ வாங்கி வைங்க. நாங்க ம். நைட்டி தான் போட்டு பழகியிருக்கோம். சில பேர் வம்பு பண்ணுவாங்க. அந்த வம்புலாம் கிடையாது. நீங்க என்ன சுடிதார், சுடிதாரு, தாவணி. தாவணி அப்படி அந்த மாரி எந்த ட்ரெஸ் போட்டு பழகியிருக்காங்களோ அந்த ட்ரெஸ்ஸ எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக கண்மை வைக்கணும். கண்டிப்பாக மருதாணி வைக்கணும். கண்டிப்பாக அந்த ரிப்பனை கட்டிக்கொள்ள முந்தி வந்து குஞ்சாலம் வைப்பாங்க. ஆனா ரிப்பன் வைக்கிறது அதாவது கேதுவை வந்து கட்டி போடக்கூடிய தன்மை அந்த ரிப்பனும் குஞ்சாலத்துக்கு உண்டு. அதனால அந்த மாரி முடிய கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அலங்கார பொருள் ஒண்ணு வைப்பாங்க. அதாவது ஒரு ஃபங்ஷனுக்கு ஒரு பொண்ணு எப்படி இருப்பாங்களோ பண்ணுவாங்க. அந்த மாரி அந்த மாரி பொட்டு, வீட்ல இருக்கிற மாரி கிடையாது. கிடையாது. கரெக்ட். பூவு எல்லாமே வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் அதிரசம் கண்டிப்பா வைக்கணும். அப்புறம் எல்லா வகையான ஸ்வீட்ஸ்கள், எல்லா வகை லட்டு, விதவிதமான கலரா இருக்கும். அந்த கலரான ஸ்வீட்கள் எல்லாம் வாங்கி எது வைக்கணும். அவங்களுக்கு? ஆமா. வச்சுட்டு அப்புறமா பழம், வாழைப்பழம் வச்சு, வெத்தல பாக்கு வச்சு, பொரி அதெல்லாம் பொரியல்லாம் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் வழிபாடு பண்ணணும். தேங்காய் பழம் உடைச்சு வழிபாடு பண்ணிட்டு, இந்த ட்ரெஸ்ஸ வந்து அன்னைக்கு ஃபுல்லா அங்க தான் இருக்கும். அந்த படையல்ல இருக்கும். இந்த சாமிக்கு படைச்ச அந்த வெஜிடேரியன் தான் உணவு வைப்பாங்க. சர்க்கரை பொங்கல் வச்சாலே போதும். சர்க்கரை பொங்கல் வச்சு படைப்பாங்க. வச்சுட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லா அந்த சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பொரியுடன் எல்லாருக்கும் குடுப்பாங்க. குடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெஸ் எல்லாமே அப்படியே வச்சுருவாங்க. மறுநாள் காலையில யாருக்காச்சும் அத எடுத்து குடுப்பது சிறப்பாக இருக்கும். ம். முதல் பூஜை நான் இப்ப தான் பூஜை பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து யாருக்காச்சும் எடுத்து குடுத்துருங்க அந்த ட்ரெஸ்ஸ. இல்ல நான் ரெகுலரா வருஷம் வருஷம் பண்றேன் அப்படிங்கிறவங்க, அந்த ட்ரெஸ்ஸ உங்க வீட்டு யார் கன்னி பெண்ணுக்கு யாருக்காச்சும் குடுத்து அந்த பெண்ண உடுத்த சொல்லுங்க. இந்த பெண் ட்ரெஸ் உடுத்த அதனுடைய இதெல்லாமே அந்த கன்னி தோஷங்கள் நிறைவேறும். எந்த பெண் அடிக்கடி உடுத்துறாளோ அவ வந்து அதோடைய சக்தியாகவே மாறி விடுவாள். அந்த வீட்ட ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த கன்னி வழிபாடு பண்ணும்போது அந்த வீட்டில் துக்கங்கள் எதுவுமே பெண்ணுக்கு வந்து அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காது. பெண் மன தடுமாற்றம் இருக்காது. பெண்ணுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் வராது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கன்னி பூஜை வழிபாடு அந்த காலத்தில் இருந்தது. இப்ப வந்து கிடையாது. இப்ப குறைஞ்சிருச்சு.
ஆனா இது ரெகுலரா பண்ணீங்கன்னா நம்மளுக்கு குழந்தை பாக்கியம், நிறைய குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் இப்ப நிறைய உருவாயிட்டாங்க. நீர்க்கட்டி அது இது அதெல்லாமே சரி பண்ணக்கூடிய அற்புத சக்தி இந்த கன்னி தெய்வ வழிபாடுக்கு உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இதெல்லாம் ரெகுலரா பண்ணி நம்ம வீட்டு பெண்களை கன்னி பெண் தெய்வமாக என் வீட்டு பெண் தெய்வமாக வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம வீட்டு பெண்ணை மதிக்க நம்ம கத்துக்கிட்டோம்னால அந்த கன்னி தெய்வ வழிபாடு ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த பெண்கள் வந்து ரொம்ப ஒரு சௌரியமான இப்ப வந்து எல்லா சௌரியமும் இருக்கு. பெண்ணுக்கு இல்லாத சுதந்திரம் சௌரியம். ஆனா பெண் வந்து ரொம்ப டிப்ரஸ் மூட்ல சைக்காலஜிக்கலா ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கிறது இந்த காலத்து பெண்கள். எவ்வளவு சுதந்திரம் கொடுத்தாலும் அவளுடைய திருப்தி அடையாமல் அவ சைக்காலஜிஸ்டா நான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கேன். என்னால மீண்டு வர முடியல. என் குணம் ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு? அவளே உணர்றா. உணர்ந்தும் அவளால மீண்டு வர முடியலன்னா, நம்ம இந்த குறைபாடுகளை சுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படிங்கிற. இத கரெக்ட்டா பிஹேவ் பண்ணிட்டு அவளை நம்ம மதிக்க கத்துக்கிட்டோம்னாலே, இங்க நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் அப்படிங்கிறது அர்த்தம். மேம் நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு வேடிக்கையா ஒரு கேள்வி வருது. நீங்க எல்லாமே சொல்றது பெண்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. இப்ப வரைக்கும் பஸ்ல போனா ஃப்ரீன்ற மாதிரி பெண்களுக்கு மட்டுமே எல்லாமே ஆஃபர் இருக்க மாதிரி ஆண்கள் கன்னி ஆண்களுக்கும் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கும் ஒரு ட்ரெஸ் கிடைக்கும், எங்களுக்கும் விழா நடத்துவாங்க, நாங்களும் சந்தோஷமா இருப்போம். ஆக்சுவலா என்னன்னா, நாட்டை வந்து ஆண்டது யாருன்னா, ஆணை விட யார் ஆண்டா? பெண் ஆண்டாளா? இல்லை. பெண் ஆண்டது ஒரு 2, 3 தான். கிளியோபட்ரா எடுத்துக்கலாம், ஜான்சி ராணிய எடுத்துக்கலாம். ஒரு 100ல 1 அத்தி பூத்த மாதிரி பூத்துட்டு வந்திருப்பாங்க. வந்து நெறைய ஆண்டது வந்து ஆண் தான். நாட்டை மட்டும் ஆளல, பெண்ணையும் ஆண்டது ஆண்கள் தான். நீங்க 10 பொண்டாட்டிய கூட அந்த காலத்து ராஜாவா வச்சிருந்தீங்க. ஒரு பெண் வந்து 10 ஆண்கள வச்சிருப்பாங்கங்கிறது கதை கிடையாது. அப்பங்கும்போது ஒரு ஆணால் தான் ஒரு பெண் வந்து வழி நடத்துகிறாள், வழிகளை சுமக்கிறாள். ஒரு பெண் வந்து ஒரு ஆணை வந்து அடக்குறது ரொம்ப ரேர், ரொம்ப ரேரா 100ல 1. அப்பங்கும்போது நீங்க என்ன சௌரியத்துல குறைவா இருக்கீங்க? எல்லாமே நிறத்தியாக இருக்கிறது. இன்னொன்னு வந்து ஒரு பெண் வந்து உயிரை சுமக்கிறாள். 10 மாசம் சுமக்கிறாள். மாதத்தில் ஒரு தடவை வலிகளை அனுபவிக்கிறாள். அவள் வலிகள் இதெல்லாம் விட அவள் தான் இந்த உலகத்தை ரசிக்கவும் வைக்கிறாள், ஆசைப்பட வைக்கிறாள். இது எல்லாமே அவள் கையில் இருப்பதினால் அவளை மேன்மைப்படுத்துவதற்காக இந்த பூஜைகள் நடக்கிறது. ஆக மொத்தம் ஆண்களுக்கு ஒண்ணும் இல்லை என்பதுதான் இறுதி முடிவு. எல்லாமே இருந்தும் வேண்டாம் அப்படிங்கிறது. எல்லாமே இருக்குது, நீங்க அனுபவிக்க மாட்டேங்கீங்க. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சியா முடிச்சதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நன்றி.